எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. வெல்கம் டு எடி கிரியேஷன்ஸ். இரும்பு கடை பார்ட் 2 பார்ட் 3. ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாக்ஸ் எனக்கு போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பாக்ஸு. அதுக்கப்புறம் பிரிண்டர் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த பிரிண்டர் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் எதுவுமே மோட்டர் கூட இல்லை. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதோ ஹீட் ப்ளோயர் மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ஆன் பண்ணி பார்த்தாலும் ஆன் ஆகலை. ஸோ அது பக்கத்துலேயே இன்னொரு டிஸ்பிளே மாதிரி ஏதோ இருந்துச்சு, டிவி மாதிரி. இதுவும் அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பேஷன் மானிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று. ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை ஆன் பண்ணி பார்க்கலான்னு ஆன் பண்ணி பார்த்தா அப்போது ஆன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்தா வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது 4 போர்ட் இருக்குது. இந்த பக்கம் 2 போர்ட்டு, அந்த பக்கம் 2 போர்ட்டு. இதில் ஒன்று வந்து சார்ஜ் போட்டு. ஸோ இதை நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜூஸ் ஜார் ஒன்று இருந்துச்சு. இது ஆரஞ்சு ஜூஸ் ஜார் மாதிரி இருக்குது. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வேண்டாம் அப்படின்னு அங்கே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமாஸ் லைட் இருந்துச்சு. பெட்ரூமாஸ் லைட்டில் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி கிடந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தா உள்ளே எல்லாமே துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. ஸோ இது யூஸ் ஆகாது அப்படின்ட்டு அங்கே வச்சிட்டோம். ஸோ நம்ம பிளாஸ்டிக் ஏரியாவில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸாக கிடந்துச்சு. அதில் இந்த காரும் கிடந்துச்சு. இதான் வேண்டான்னு போட்டேன். ஆனால் அது பக்கத்துலேயே ஒரு ஜாக் இருந்துச்சு, ஆடியோ ஜாக்கு. இந்த ஆடியோ ஜாக் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். வேறு ஏதாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலையே தேடி பார்த்தேன். மற்றபடி வந்து பார்த்தா சிரஞ்சியாக கிடந்துச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட எடுக்காதீங்க. இதை நான் சும்மா எடுத்து பார்க்குறேன், அவ்வளோதான், போட்டுட்டேன். அப்படியே அது பக்கத்தில் தேடி பார்க்கும்போது ஒரு மோடம் கிடந்துச்சு. என்னென்னா ஜியோவோட மோடம். அது நம்மளுக்கு வேறு மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ப்ளஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த செட்டாகவே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் பக்கத்தில் ஏதாட்டு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்க யூஸ் பண்ண ஜெம்ஸுக்குள்ளே டாய்ஸு சைக்கிள் கிடச்சிச்சு. ஸோ இது நம்மளுக்கு வேண்டான்னு தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாய் கீ கொடுத்தா ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுவும் வேண்டான்னு போட்டேன். வேறு ஏதாட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பாக்ஸ்லேயே தேடி பார்க்கும்போது எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சாக்கில் உள்ளே எதுக்கு பார்க்கும்போதே ஒரு கார் இருந்துச்சு. கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு. இது ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன். வேறு ஏதாட்டு இருக்கான்னு பார்க்கும்போது இன்னொரு கார் இருந்துச்சு. ஆனால் இது வந்து மோட்டாரில் ஒர்க் ஆகக்கூடியது, சின்ன பசங்களை விளையாடுறது எனக்கு பிடிச்ச டாய்ஸு. ஸோ இதுவுமே இப்போ தேவையில்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மஸ்கிட்டோ பேட் இருந்துச்சு. அந்த மஸ்கிட்டோ பேட்டு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருந்துச்சி. லைட்டு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது, எனக்கு அந்த லைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த லைட்டை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ அதை வச்சுட்டு வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் இருந்துச்சு. இது வந்து ஆர்சி ஃப்ளைட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன். இது ஆர்சி ஃப்ளைட் இல்லை, ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதை வச்சு கொஞ்சம் நேரம் அங்கேனே வச்சு விளாண்டுட்டு அங்கேனே போட்டுட்டு வந்துட்டேன். வேறு ஏதாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார் இருந்துச்சு. அது என்ன காருன்னா ஜீப்பு, ஃபுல்லாமே டேமேஜு. அது 100 ரூபாய்க்கு விற்கிற கார் தான், ஆனால் அது நல்லா இல்லை. ஸோ வேறு ஏதாட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு கார் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அது ஃபுல்லாமே வீல் மட்டும்தான் இருந்துச்சு, வீலும் ஃப்ரேமும் மட்டும். அது வேண்டான்னு வச்சிட்டோம். இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாக் இருந்துச்சு, ஆடியோ ஜாக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபேன் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே காயில் உடைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க, இது உடைக்கிற இடங்கிறதுனால. ஸோ அது வேண்டான்னு சொல்லி நம்ம அங்கேனே வச்சுட்டோம். அப்படியே அதே இடத்துல வேறு ஏதாட்டு இருக்கான்னு தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தாலும் ஆன் ஆகலை. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லா துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுட்டோம். இன்னொரு பாக்ஸில் வந்து ஏதோ கேபிள் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லா மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிளும் பேட்டரியிலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தேடிகிட்டே இருக்கும்போது ஒரு பாக்ஸ் கிடச்சிச்சு. என்னென்னு பார்த்தா பேடிஎம்மோட ஸ்பீக்கர் பாக்ஸு. நம்ம இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே 3 எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா இதுக்கான சார்ஜருமே நம்மளுக்கு அங்கே இருந்துச்சு. அதில் நம்ம 2 சார்ஜர் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அது அப்புறம் ஒரு மோடமு, ஒரு ஜாக்கு, இது மட்டும்தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.